வணக்கம், நான் சினிமா ரசிகன். பரத்துடைய நடிப்பில் 2019 காளிதாஸ் 1 ரிலீஸ் ஆகிருந்தது. அது ஒரு தரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவாக இருந்தது. 2 ட்விஸ்ட் இருக்கும் படத்தில். அந்த தொடர் கொலைகளை பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சரி, அப்புறம் இந்த ஹீரோவுடைய மனைவிக்கு இன்னொரு நபரோட ஒரு தொடர்பு ஏற்படும். அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரிவீல் ஆகும் பாருங்கள். அப்படி ஒரு 2 இடத்துல 2 ட்விஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த படமும் ரொம்பவே தரமாகவே வந்திருந்தது. அதே டீம் காளிதாஸ் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. பரத் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா அந்த செந்தில் அவர் தான் டைரக்ஷன். மியூசிக் டைரக்டர் வந்து மாறி இருக்கிறாப்புல. முதல் படத்தில் வந்து விஷால் சந்திரசேகர், இந்த படத்தில் நம்ம சாம் சிஎஸ். சரி, வாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நியூ இயருக்கு முதல் நாள் ஒரு ஃபெஸ்டிவல். அந்த செலிப்ரேஷன் அப்போது ஒரு குழந்தை மட்டும் மிஸ் ஆகி போகிறாங்க. ஒரு 3 வயசு பாப்பா. ஸோ ஹீரோ டீமு அதில் களத்தில் இறங்குறாங்க. அந்த குழந்தைய தேடுறப்போ இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. அவங்க அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். முதல் பாதி வந்து முழுக்க அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே போகும். அந்த ஒரு நாள் நைட்டில் நடக்கிறது, அந்த குழந்தையை தேடி அவங்க விசாரிக்கிறது, இப்படி அந்த காட்சிகளை கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அதிக நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க. 2வது பாதி வந்து நல்ல பரபரப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் கடைசி அரை மணி நேரம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த முதல் பாதியில் நிறைய நமக்கு விடை தெரியாத சில கேள்விகள்லாம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த 2வது பாதியில் அதுக்கான விடையை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாம் ஒருத்தரை சஸ்பெக்டாக நினைப்போம், ஆனால் உண்மையான சஸ்பெக்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு ஆனால் ஒரு அந்த சுவாரஸ்யத்தோடு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, நல்லா இருந்தது. நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதே போல் அஜய் கார்த்தின்னு ஒரு நடிகர், அவருடைய நடிப்பும் நல்லா இருந்தது. அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக பூவை உனக்காக சங்கீதா வராங்க. அவங்கள திரையில் காட்டும்போது சொல்லாமலே யார் பார்த்ததுன்னு சொல்லி அந்த படத்தில் உள்ள பாட்டோடு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓகே, நல்லா இருந்தது. இன்னும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பிரகாஷ்ராஜ் வராரு, அப்புறமா கிஷோர் வராங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸராக பவானி பரத்துக்கு ஹையர் ஆஃபீஸராக வராங்க. அவங்களும் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சாம் சிஎஸுடைய மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ஒளிப்பதிவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் அது வந்திருக்குது. ஆனால் கூட அந்த காளிதாஸ் 1 கொடுத்த அந்த ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த படங்களுக்கான அந்த உணர்வை வந்து இது தந்தது அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.